கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேல் 14:14. நான் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்கக்கூடாதபடி தரையிலே சிதறுகிற தண்ணீரை போல் இருக்கிறோம். தாவீது ராஜா அப்சலோமின் மேல் கோபமாக இருக்கையில் யோவாப் கண்டு புத்தியுள்ள ஸ்திரியை அனுப்பினான். அவள் அவனுடைய கோபத்தை தணித்து அப்சலோமை மன்னிக்க அவளை அனுப்பும்போது அவள் ராஜாவிடம் யோவாப் கற்பித்த வண்ணம் அவளுடைய மனதை மாற்றி அப்சலோமை திரும்ப அழைக்க அவள் காரணமாக இருக்கிறாள். அவள் புத்தியாக பேசி நாம் மரிப்பது நிச்சயம் என்று பேசுகிறாள். நாம் இந்த உலகத்திற்கு சிறிது நாட்களுக்கு பிறகு மரிப்பது நிச்சயம். நாமும் அந்த புத்தி உள்ள ஸ்திரீயைப் போல் பகையாக இருக்கிறவர்களை ஒன்று சேர்க்கிறோமா, அல்லது இன்னும் பகையை அவர்களுக்குள்ளே வளர்த்து விடுகிறோர்களாக இருக்கிறோமா? நமக்கு கஷ்டம் நஷ்டம் நேரிமின்னை எது நேர்ந்தாலும் பகையாக இருக்கிறவரிடம் தயவாக பேசி அவர்களை மன்னிக்க வைத்து பகையை ஒழிக்கிறோமா? சகோதரியே, இந்த உலகத்தில் இருக்கிற கொஞ்ச நாட்களில் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள்தான் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று மலை பிரசங்கத்திலே மத்தேயு 5:9 நாம் வாசிக்கிறோம். யோவாபுக்கு எப்படியாவது அப்சலோமை தாவீதோடு சமாதானப்படுத்த வேண்டும் என்று மிகவும் அவன் வருந்துகிறான். அப்பொழுது எப்படி செய்கிறது என்று தெரியாத வேளையிலே இந்த தெக்கோவா புத்தியுள்ள இந்த ஸ்திரியை அழைப்பித்து அவளை தான் எப்படியெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் அவள் மூலமாய் சொல்லும்படி அவனுக்கு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாள். அவளும் போய் மிக அழகாக சொல்லுகிறாள். சொல்லி அந்த காரியத்தை கைகூடி வர செய்கிறாள். நாம் மரிப்பது நிச்சயம், அதற்குள்ளாய் நாம் ஒப்புரவாக வேண்டும். உன் மகன் ஒரு கொலைகாரனாய் இருந்தாலும் அவனை மன்னிக்க நீ கற்றுக்கொள். கர்த்தரே அவனை மன்னிப்பாரானால் நீர் எம்மாத்திரம் நாம் திரும்ப சேர்க்கக்கூடாதபடி தரையிலே சிதறுகிற தண்ணீரை போல் இருக்கிறோமே. இந்த நிலைமையிலே நீ மரித்தால் எங்கு போவாய்? இன்டைரக்டாக என ராஜாட்ட டைரக்டாக மோத முடியாது. அவ்வளவு அழகாய் நயமாய் யோவாப் கற்பித்தபடி பேசி அந்த பகைமையை அவனுக்குள்ளிருந்து எடுத்து போட்டு திரும்ப அந்த உறவை கட்டி எழுப்ப பிரயாசப்படுகிறாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அந்த நிச்சயம் இருக்கிறதா? அதுவும் இந்த கொரோனா டைமில் நம்ம மரிப்பது நிச்சயம். எப்பொழுது மரிக்கப் போகிறோம் என்று தெரியாது. எப்படி தேவனுடைய வருகை இருக்கும் என்று தெரியாது. பகையாக இருக்கிறவர்களெல்லாம் ஒன்று சேர்க்க பிரயாசப்படுகிறீர்களா? கணவன் மனைவி பிரிந்திருக்கலாம். மாமியாராக இருக்கிற நீ அந்த மருமகளை அழைத்து கொண்டு வா. அம்மாவாக இருக்கிற நீ அந்த பிள்ளையை சேர்த்து வைக்க பிரயாசப்படுகிறீர்களா? இன்றைக்கு யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு சகோதரர்களுக்குள்ளே, சகோதரிகளுக்குள்ளே, மாமியார் மருமகளுக்குள்ளே, தாய் பிள்ளைகளுக்குள்ளே அந்த ஒருமனப்பட்டு அவர்கள் ஒப்புரவாகக்கூடிய இருதயம் இருக்கிறதா? இன்னும் எரிகிற நெருப்பில் எண்ணெயை விட்டு கிண்டி விட்டு பகையை நீங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு யோசித்து பாருங்கள். கண்டித்து உணர்த்த வேண்டிய காரியங்களிலே கண்டித்து உணர்த்தி அந்த பகையை தகர்த்தெறியக்கூடிய காரியங்களை நாம் பிரயாசப்பட வேண்டும். குடும்பங்களை கட்டி எழுப்ப வேண்டும். ஒருவருக்கொருவர் சமாதானமாயிருக்க பிரயாசப்பட வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். இன்றைக்கு நாம் மரிப்பது நிச்சயம். அதற்குள்ளாக நாம் யாரிடத்திலெல்லாம் சமாதானமாக வேண்டுமோ, ஒப்புரவாக வேண்டுமோ, மன்னிக்க வேண்டுமோ, அவர்கள் செய்த தீமையை மறக்க வேண்டுமோ, இன்றைக்கு கர்த்தரிடத்தில் கிருபை கேட்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த தெக்கோவா ஸ்திரியை யோவாப் அனுப்பின போது நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்கக்கூடாதபடி தரையில் சிதறுகிற தண்ணீரை போல் இருக்கிறோமே. எவ்வளோ அழகாக பேசி ஆண்டவரே, அப்பா, தண்ணியை தரையில் சிதறிட்டா அதை சேர்க்க முடியாது. அப்படியா இப்பொழுது மன்னிக்காவிட்டால் பரலோகம் போக முடியாது. இன்றைக்கு மன்னிக்கக்கூடிய இருதயத்தை ஒவ்வொருவருக்கு தாரும் என்று சொல்லி அவள் ஜெபித்தது போல் கர்த்தாவே, இன்றைக்கு எங்கள் எல்லாருக்கும் மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தாரும், ஒப்புரவாகக்கூடிய இருதயத்தை தாரும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மனமாற ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யலாயும் நன்மை செய்யலாயும் மாற உதவி செய்யுங்க ராஜா. எங்களை உபத்திரவப்படுத்துறவர்களுக்கு உதவி செய்ய, எங்கள் சத்துருக்களை சிநேகிக்க ஆண்டவரே, எங்களை சபிக்கிறவர்களுக்கு ஜெபிக்க ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே யாரிடத்திலெல்லாம் இன்னும் நாங்கள் பகைமையாக இருக்கிறோமோ அவர்களோடு கூட நாங்கள் ஒப்புரவாக கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன்.